விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சிறகடி காசு சீரியலில் மீனா ரோலில் நடிச்சிட்டு இருக்கிற நடிகை கோமதி பிரியா விருது நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கும் போது எதிர்நீச்சல் சீரியலை இயக்கிட்டு இருக்கிற திருச்செல்லும் தான் கூட பேசின சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அதாவது கோமதி பிரியா சமீபத்தில் ஒரு விருது வழங்குற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இயக்குனர் திருச்செல்லும் தான் விருது வழங்கி இருக்கிறாங்க. இதனால எமோஷனலான கோமதி பிரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் திருச்செல்லும் சார் கையால் இந்த விருது வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. இந்த நிகழ்ச்சிக்காக கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது கூட திருச்செல்லும் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். உங்களை நான் எப்படி மிஸ் பண்ணேனே தெரியல அப்படின்னு சொன்னார். பொதுவாக திருச்செல்லும் சாரோட சீரியல்களில் தமிழ் பொண்ணுங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஆனால் மதுரையை சேர்ந்த பொண்ணான உங்களை எப்படி மிஸ் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திருச்செல்லும் சார் இயக்குன கோலங்கள் சீரியல்லேருந்து இப்போ இருக்கிற எதிர்நீச்சல் சீரியல் வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். திருச்செல்லும் சாரை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவர் என்னை பாராட்டினது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மதுரையில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இப்போது விஜய் டிவியில் சின்ன சின்ன ரோலில் நடித்து ஹீரோயினாகவும் மாறி இருக்கிறேன். எனக்கு பெரிய அளவில் பிரபலம் கொடுத்தது சிறகடி காசு சீரியல் தான். இப்போது திருச்செல்லும் சார் என்னையை பாராட்டினது, என்னோட நடிப்பை பாராட்டினது எல்லாமே எனக்கு பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பிரியா ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க. சன் டிவியில் எதிர்நீச்சல் சீரியலோட கதைக்களம் மதுரையில் இருக்கிற குணசேகரன் குடும்பத்தை பற்றி தான் இருக்குது. அதில் மதுரையை சொந்த ஊராக கொண்ட கோமதி பிரியாவை நடிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் திருச்செல்லும் ஃபீல் பண்ணுறத பலருமே பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிறகடி காசு சீரியலில் மீனா இனி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மண்டபம் மேனேஜர் ஒருத்தவங்கள்ட்ட மீனா அவங்க காட்டின பத்திரத்தில் படிக்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்தனால 1,75,000 ஏமாந்துட்டாங்க. இதை குடும்பத்தில் இருக்கிற யார்ட்டையுமே மீனா சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. விஜயாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் கொடுத்தவங்க, மெயினாட்டா வேலை பார்த்தவங்க எல்லாருமே மெயினாட்டா பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி மீனா எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.